தேர்ட் சம்மில் வந்து a conical flask is full of water. ஒரு conical flaskல ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. a flask has a base radius வந்து r units. அதனுடைய பேஸ் ரேடியஸ் வந்து r யூனிட். ரேடியஸ் வந்து rனே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஹைட்டு h யூனிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. வாட்டர் poured into a cylindrical flask. அது வந்து ஒரு cylindrical flaskல வந்து விழுது. ஆஃப் பேஸ் ரேடியஸ், அதனுடைய ரேடியஸ் பார்த்திங்கன்னா இங்கே XR அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனுடைய ரேடியஸை XRன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்குடைய பேஸ் ரேடியஸ். இப்போ இதனுடைய ஹைட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஹைட் ஆஃப் த வாட்டர் இந்த சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க். அந்த சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்கில் வாட்டர் இருக்குல்ல, அதனுடைய ஹைட்டு தான் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும், இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க் வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்குது. அந்த ஃப்ளாஸ்க் ஹாஸ் பேஸ் ரேடியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த வாட்டரை வந்து எதில் போர் பண்ணுறாங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்கில் போர் பண்ணுறாங்க. அப்போ அந்த சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்கில் வந்து இதுதான் சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க்கு. ஸோ இதில் வந்து தண்ணி இருக்குது. ஸோ இந்த தண்ணியோடைய ஹைட்டு தான் நம்ம எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதனுடைய ரேடியஸ் வந்து நமக்கு XR அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. X×Rன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க் இருக்குல்ல, ஸோ இதனுடைய ரேடியஸ் வந்து நமக்கு R கொடுத்துட்டாங்க. ஹைட்டை வந்து Hனே வச்சுக்கணும். ஸோ இதில் தான் தண்ணி இருந்தது, இதில் கொட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போனா இந்த தண்ணியோட அளவு இந்த தண்ணியோட அளவும் ஒரே அளவு தான். பை r²h = 1/3 π r²h. இப்போ ரெண்டு பக்கம் பை கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ சிலிண்டரோடது வந்து கேபிட்டல் R கேபிட்டல் H, வால்யூமை வந்து கோனோடது வந்து ஸ்மால் r ஸ்மால் h எடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் R சிலிண்டரோடது வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், இது வந்து கேபிட்டல் R ரேடியஸு, இது வந்து ஸ்மால் r which is equal to அது R தான். ஓகேவா? R தான் கொடுத்துருக்காங்க, அதனால் Rஐ அப்படியே வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா H ஸ்மால் h அது அப்படியே தான் எடுத்துக்கிறோம். இங்கே வந்து கேபிட்டல் H எடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் R வந்து XR², இங்கே H அப்படியே வந்துடும் 1/3, இங்கே வந்து R², அதே மாதிரி H. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா XR ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் தனித்தனியாக பிரிச்சுருக்கோம். பிரித்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த ரெண்டு வேல்யூவையும் கேபிட்டல் Hஐ மட்டும் ஹைட் தான் கண்டுபிடிக்கணும். பேலன்ஸ் இந்த ரெண்டு வேல்யூவையும் அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ நமக்கு என்ன ஆகுது, R² நமக்கு கேன்சல் ஆகிடுது. இதில் இருக்க ஒரு R² இருக்குல்ல, ஸோ அது கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆனோன்னா H/3x²ன்னு கிடைக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். வால்யூம் அப்படிங்கிறனால கியூபிக் சென்டிமீட்டர் க்யூப்னு சொல்லி எழுதுகிறோம். சென்டிமீட்டர் க்யூப்னு நமக்கு எழுத தேவையில்ல, ஹெச்சோட வேல்யூ தான். சென்டிமீட்டர் எழுதுனா நமக்கு போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து சம்மில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, a solid right circular cone of diameter, ஒரு சாலிட் ரைட் சர்க்குலர் கோன் இருக்குது. அதனுடைய டயாமீட்டர் வந்து 14 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கோனை வந்து என்ன பண்ணுறாங்க, மெல்ட் பண்ணி உருக்கி திரும்ப ஹாலோ ஸ்பியராக மாற்றிருக்காங்க. ஓகேவா? ஸ்பியராக மாற்றிருக்காங்க, ஹாலோ ஸ்பியராக. ஃபைண்ட் த எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர் இஸ் 10 சென்டிமீட்டர். ஸோ அந்த ஸ்பியருடைய எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த இன்டர்னல் டயாமீட்டர் கேட்குறாங்க. ஓகேவா? உள்ளே இருக்க இன்டர்னல் டயாமீட்டர் வந்து கேட்குறாங்க. இப்போ நமக்கு ஹாலோ ஸ்பியரும் கோனும் ரெண்டுத்தோட வால்யூமும் சேம் தான். ஏன்னா நமக்கு அந்த கோனை தான் நமக்கு உருக்கி என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பியராக மாற்றிருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டுத்தோடைய வால்யூம் சேம் தான். ஸோ வால்யூம் ஆஃப் த ஹாலோ ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த கோன். ஸோ இதில் ஹாலோ ஸ்பியருடைய ரேடியஸ் வந்து நமக்கு டயாமீட்டர் 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இது வந்து வெளியில் இருக்குது. அப்போ உள்ளே இருக்க ரேடியஸ் நமக்கு தெரியாது, ஸ்மால் ரேடியஸ் தெரியாது. இன்டர்னல் டயாமீட்டர்னால் அப்போ இன்டர்னல் ரேடியஸும் நமக்கு தெரியாது. கரெக்டாக? அதனால் ஸ்மால் ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆரை வந்து நம்ம கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம். கோனுடைய டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர். அப்போ இதனுடைய ரேடியஸ் என்னது, கோனுடைய ரேடியஸ் 7 சென்டிமீட்டர். ஓகே, இதை வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்திருக்கோம். ஆனால் இந்த ஆரும் ஒன்று கிடையாது, இது வேறு அது வேறு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்சோட வேல்யூ ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அது அப்படியே எடுத்திருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம இங்கே பார்க்கலாம், வால்யூம் ஆஃப் த ஹாலோ ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த கோன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4/3 பை கேபிட்டல் R³ மைனஸ் ஸ்மால் R³, இங்கே 1/3 π r²h. ஸோ இங்கே பை ரெண்டுமே 22/7 தான் வரும். கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ 4/3 இங்கே கேபிட்டல் ஆரை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இந்த ஆர் அப்படியே இருக்குது. இங்கே வால்யூமில் ஆர் வந்து 7 சென்டிமீட்டர். ஸோ அந்த ஆரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இந்த ஆருக்கு நம்ம 7 போட்டுறக்கூடாது. உங்களுக்கு இந்த இதில் டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வால்யூம் ஆஃப் த ஹாலோ ஸ்பியர் தனியாக கண்டுபிடிச்சிட்டு வால்யூம் ஆஃப் த கோனோட தனியாக போட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக இந்த ஆர் கோனுடைய ஆர் தான் நமக்கு 7 சென்டிமீட்டர். ஸ்பியருக்கு ஆர் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இதை அப்படியே வச்சுருக்கோம். இது நம்ம உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்,
இதை வந்து இந்த 4 இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடும், போயிட்டு அது கேன்சல் ஆகிடுது. 4ல் 2 டைம்ஸ் வந்து கேன்சல் ஆகிடுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே 5 க்யூப் வந்து 125 மைனஸ் ஆர் க்யூப். ஸோ இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 98 வருது. இப்போ மைனஸ் ஆர் க்யூபை வச்சுட்டு 125 அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோம், -27. அடுத்தது மைனஸும் நமக்கு கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆனால் நமக்கு ஆர் க்யூப் இஸ் ஈக்குவல் டு 27 அப்படின்னு சொல்லி கிடச்சிடுது. ஏன்னா மைனஸ் கேன்சல் ஆகிடுது. அடுத்தது 27 இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் க்யூபில் எழுதணும். ஏன்னா ஆர் வந்து நமக்கு க்யூபில் இருக்குது. ஸோ அப்போ 27 நம்ம எழுதணும். அப்போ 3 டேபிளில் 9 டைம்ஸ், 3 டேபிளில் 3 டைம்ஸ், 3 டேபிளில் 1 டைம்ஸ். அப்போ 3 க்யூப்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ ஆர் க்யூப் இஸ் ஈக்குவல் டு 3 க்யூப். அப்போ ஆரோட வேல்யூ 3. ஓகே, ஸோ நமக்கு வந்துருச்சு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டயாமீட்டர் தான் கேட்குறாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இந்த இடத்துல பாருங்கள், இன்டர்னல் டயாமீட்டர் கேட்குறாங்க. ஸோ அப்போ இது வந்து கேபிட்டல், இதனுடைய ரேடியஸை கேபிட்டல் டின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ இதனுடைய ரேடியஸை ஸ்மால் டின்னு வச்சுப்போம். இந்த ஸ்மால் டி தான் நம்மள்கிட்ட கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டி வந்து நமக்கு டயாமீட்டர் என்னது? ரேடியஸை டபுளாக பண்ணுறது தான். அப்போ ரேடியஸ் வந்து நமக்கு 3 அப்படின்னா 2 × 3 வந்து 6 சென்டிமீட்டர். ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர்.